Hello, today's topic is memory management. So this is covered in 2 chapters or 2 units in our syllabus. The third unit is memory management and the fourth unit is virtual memory. Even though it is divided into 2 portions, they come under the single heading memory management. Both talk about memory management only. And the memory management, how to understand these 2 units or how they are categorized. If you want to know that, the first portion is about the theoretical explanation of how things can be done, and the second portion virtual memory. The memory management, when they say memory management, they talk about the theoretical approaches that can be done to manage a memory. That comes under unit 3, and the fourth unit goes with the practical implementations that are required to do the memory management. So the thing is, when we do such kind of memory management, நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மெமரி அப்படிங்கிறது உங்களோட நம்ம இதுக்கு ஆல்ரெடி தியரிட்டிக்கலாக ஓரலாக நம்ம சில கிளாஸஸ் பார்த்துட்டோம். ஒரு கிளாஸ் நம்ம இதுக்கு என்ன அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போது இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 யூனிட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு யூனிட்டை பற்றி தான் பெரும்பாலும், அதாவது தியரிட்டிக்கலாக என்னென்னலாம் பண்ணணும்னு, ரொம்ப டெக்னிக்கல் யூனிட்ஸ். இந்த செகண்ட் யூனிட் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் உள்ளுக்குள்ளார நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அவங்க புக்லேயே 2 யூனிட்டாக கொடுத்துருக்காங்களோ, ஃபஸ்ட்டில் நமக்கு அதனுடைய பேசிக்ஸ் எல்லாம் தெளிவாக புரியணும். ஸோ அப்போ பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம மெமரி அப்படின்னா எந்த மெமரியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, whenever we talk about memory, we talk about RAM அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். அதாவது மெயின் மெமரி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோங்கிறது நமக்கு தெளிவாக புரியணும். ஸோ we are talking about main memory or RAM, MM or RAM, அதை பற்றி பேசுகிறோங்கிறது முதல்ல தெளிவாக புரியணும். ஸோ whenever we talk about RAM அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இம்மீடியட்டாக ஞாபகம் வர வேண்டியது, அது நிறையா யூனிட்ஸ், நிறையா மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்கும் அதில். அப்போ நிறையா மெமரி லொக்கேஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒரு அட்ரஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் இருந்த நீங்கள் டயக்ராம் எல்லாமே புக்ஸில், எந்த புக்ஸில் பார்த்தாலும் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவோட கிவன் இப்படி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு படம். ஜென்ரலாக இதை லாஜிக்கல் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஒரு 0 அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கே 1000 அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அத்தனாவது லொக்கேஷன் இப்படி போடும்போது இந்த பக்கம் லெஃப்டில் ஒரு நம்பர் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் அதனுடைய லொக்கேஷன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம இன்னுமே ரொம்ப முக்கியமாக தெரியணும், இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுதே வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இதையே 2 லொக்கேஷனாக பேசுவோம் பின்னாடி வரும்பொழுது. ஒன்று என்ன பேசுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் லொக்கேஷன் அண்ட் லாஜிக்கல் லொக்கேஷன் சொல்லுவோம். ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல். இந்த மெமரி அட்ரஸ் இருக்கு இல்லையா, அட்ரஸ், இந்த அட்ரஸையே 2ஆக நம்ம பார்ப்போம். we will see it as one is physical. இப்போ நான் அந்த ஃபிசிக்கல்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு பர்டிகுலர் அந்த மெமரியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அட்ரஸ். அதே லாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு லாஜிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு வித்தியாசமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு தெருவில் இருக்கிறோம், தெருவில் 1 2 3 4 அப்படின்னு கொடுக்கும்பொழுது வரிசையாக வீடு கொடுத்துக்கிட்டே நம்பர் கொடுத்துக்கிட்டே வராங்க. கொடுத்துட்டே வரும்போது ஃபிசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னு, இப்போ உங்கள் தெருவில் எத்தனை ஏதாவது ஒரு ரோ தான் இருக்குதுன்னு வச்சுக்கோ, 2 ரோ இருக்கிறதா எடுத்துக்க வேண்டாம். ஒரு தெருவில் ஒரு ரோ தான், ஒரு சைடில் தான் வீடு இருக்குது, இன்னொரு சைடில் வீடு இல்லை. அப்படி ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி புரிஞ்சுக்கும் போது 1 2 இப்போ இல்லை நடுப்புற கேப் விட்டு வீடு இருக்குது, இப்போ ஒரு புதுசாக கட்டக்கூடிய ஏரியா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தனாவது பிளாட்டுன்னு பார்க்கும்போது வரிசையாக ஒன்று ஒரு பிளாட்டு. இப்போ அந்த ஒன்றா வரும்பொழுது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்கலாக அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிளாட்டு, செகண்ட் பிளாட்டு, தேர்ட் பிளாட். இப்போ 2வது பிளாட்டும் 3வது பிளாட்டும் வீடே கட்டலை. இப்போ உங்கள் வீடு இப்போ 4வது வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோடது 4வது பிளாட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டில் ஒரு வீடு இருக்குது,
4வதுல ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு லாஜிக்கலாக சொல்லும்போது அந்த தெருவில் நுழைஞ்சேன்னா 2வது வீடுப்பா, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் 2வது வீடு அப்படி சொல்லும்போது அதுக்கு ஒரு லாஜிக்கலாக ஒரு நம்பர் கொடுக்குறோம். அது ஃபிசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீடு 4வது வீடு இல்லை, உங்கள் 4வது வீடு 2வது வீடு கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 2வது வீடு, தெருவில் நுழைஞ்சா 2வது வீடுன்னு சொல்கிறீங்க. அப்போது இப்போ இந்த ஃபிசிக்கல் லாஜிக்கல்ங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த அட்ரஸே வந்து எப்படி சில நேரங்களில் மாறிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய அந்த ப்ரோக்ராம், நீங்கள் எழுதக்கூடிய ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அந்த சீரியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் மெமரி லொக்கேஷனில் தான் நான் போகுது. அப்போது அந்த உங்கள் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்ததுன்னா 1ன்னு சொல்கிறோம். ஆனால் ஃபிசிக்கலாக போய் பார்த்தீங்கன்னா அது எங்கே உட்காரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000வது லொக்கேஷனில் உங்களுடைய ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போய் உட்காரலாம். சார் என்ன சார், ஏன் சார் ஃபஸ்ட்டு 1000ல் போய் உட்காரணும், என்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்குன்னா 0ல் உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த மெமரி அப்படிங்கிறது மெமரியில் ரேமில் வந்த உடனே எனி ப்ரோக்ராம் தட் இஸ் கோயிங் டு ரன், ஓடக்கூடிய எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் அது ரேம்லேருந்து தான் ஓட போகுது. அப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறதும் ஒரு ப்ரோக்ராம் தான். அது முன்னாடியே ப்ரீ டிஃபைன்டு ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்மளாக எழுதி வச்சுருக்கிற ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த ரேம் பார்த்தீங்க அப்படின்னு தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஆக்குபை எ பர்டிகுலர் மெமரி. அது ஒரு மெமரியை அதுவும் தான் ஆக்குபை பண்ண போகுது. அப்போது இந்த லொக்கேஷனில் எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து 0லேருந்து 999 வரைக்கும் நான் ஓஎஸுக்குன்னு விட்டுறேன் அப்படின்னு இதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தேர் இஸ் சம் வெர்ஷன் வேர் இந்த ஓஎஸை கீழே போடுறவங்க இருக்கிறாங்க, படம் போடும்போது கீழே போடலாம் மேலே போடலாம். அது ஆனால் என்ன அர்த்தம்னா ஒரு எட்ஜிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த முதல்லேருந்து 0லேருந்து மேலேருந்து போடுறது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஓஎஸ் தான் முதல்ல வருது. அப்போ முதல் போர்ஷனை அது ஆக்குபை பண்ணுறதா படம் போட்டு புரிஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது. கடைசியாக வச்சாலும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி சில புக்ஸ் எழுதுகிற பழக்கமும் இருக்குது. ஸோ அப்போது இந்த 0 இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் 0ல் ஆரம்பிக்குது ஓஎஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது 999 வரைக்கும் ஓஎஸ் வந்து உட்காந்துச்சு. ஸோ அப்போ ஓஎஸ்ங்கிற ப்ரோக்ராம் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ பாக்கி இருக்கிற ஏரியா தான் நம்மளுடைய யூசர் ப்ரோக்ராம். இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த யூசர் ப்ரோக்ராம்லேயே நமக்கு நிறையா பேருக்கு குழப்பம் இருக்குது. இப்போ யூசர் ப்ரோக்ராம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் எ சோர்ஸ் கோட். நம்ம எழுதி, அதாவது ஒரு சி லாங்குவேஜ்லேயோ எதிலோ எழுதுகிறோம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோர்ஸ் கோடுன்னு பேர். அதை டைப் பண்ணி சேவ் பண்ணுறோம். அப்போது சோர்ஸை வந்து டைப் அண்ட் சேவ், இது எல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைப் அண்ட் சேவ் நடக்கிற ஏரியா வந்து இட் கம்ஸ் அண்டர், அப்போது ஹார்ட் டிஸ்கில் போகுது. இது எங்கே போய் சேவ் ஆகிருக்குது அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ஆர் செகண்டரி மெமரி, ஹெச்டிடி. நான் இது ஹார்ட் டிஸ்க்கு ஹெச்டிடின்னு போடுறேன், ஹெச்டிடி. அடுத்தது அது எங்கே இருக்கும் அப்படின்னா இது செகண்டரி. பொதுவாக செகண்டரியில் தான் ஸ்டோர் பண்ணோம்னா நீ பென்ட்ரைவில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ அதை செகண்டரி மெமரி அப்படின்னு வச்சுக்கலாம், SECON. செகண்டரி மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுது. சரி, அப்போது நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டேன். அப்போது அதால் நமக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய அதை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம்னு சொன்னாலும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ப்ரோக்ராம்னு சொன்னாலும், மெஷினை பொறுத்த வரைக்கும் அது ப்ரோக்ராம் இல்லை. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பைல் ஆகி மெஷின் கோடாக மாறி ஆஃப்டர் கம்பைலேஷன் ஆஃப் தி சோர்ஸ் கோட் அது எங்கே போயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஹெச்டிடி இதில் தான் உடனே கம்பைல் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கண்ட்ரோல் F9 அடித்தோடனே ஓடிடுது சார், ப்ரோக்ராம் வந்து எனக்கு வரல அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு கண்ட்ரோல் F9 என்ன ஆகுதுன்னா கம்பைல் ஆகுது, ஒரு எக்ஸிக்யூட்டபிள் கோடு வருது, எக்ஸிக்யூட்டபிள் கோடு வந்து அது ஹார்ட் டிஸ்கில் போய் சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் அதை நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், இந்த ப்ரோக்ராமை ரன்னு கொடுக்குறோம். அந்த ரன் பண்ண அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து அதை ரன் பண்ணுது அப்படின்னு வரும்பொழுது இது அத்தனையும் நம்ம கண்ட்ரோல் F9ங்கிற ஒரு பட்டனில் ஷார்ட்கட்டாக வச்சுருக்கிறோம். உள்ளுக்குள்ளார என்னென்ன ஒர்க் நடக்குதுங்கிறது நம்ம தியரிட்டிக்கலாக கிளாஸ் ரூமில் படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போது சேவ் பண்ண அப்புறம் நடக்கக்கூடிய முதல் ஒர்க்கு கம்பைலேஷன். அப்போ அந்த கம்பைலேஷன்லேருந்து வரக்கூடியது ப்ரோக்ராமுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி கால் இட் ஆஸ் ஆஃப்டர் கம்பைலேஷன். கம்பைலேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ராசஸ், அதாவது சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணுறோம், கம்பைல் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடியதை எக்ஸிக்யூட்டபிள் கோடுன்னு சொல்கிறோம். இதுவே கூட தப்பு தான், இருந்தாலும் நான் அதில் வந்து ஒரு ஸ்கிப்பை தாண்டிடுறேன். இட்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் கோட், இட் இஸ் எக்ஸிக்யூட்டபிள் கோடு. அப்போ அந்த எக்ஸிக்யூட்டபிள் கோடும் எங்கே தான் போகுது? இப்போ வந்து நமக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல என்ன நடக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். கம்பைல் பண்ண அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் கோடு வரும். ஆப்ஜெக்ட் கோடு வந்து நம்மளே லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அதனோடுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கோடு இருக்கும். எல்லாத்தையும் லிங்க்குன்னு ஒன்று நடக்கும். கம்பைலேஷனுக்கு அப்புறம் லிங்க்குக்கு அப்புறம் எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம் வரும். அப்போ லிங்க் பண்ண அப்புறம் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம் வருது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம இப்போ வந்து நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுட்டா போதும், எல்லாத்தையும் டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எக்ஸிக்யூட்டபிள் கோட் அப்படிங்கிறது